பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை அடுத்த அகரகீரங்குடி மணவெளி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னம்பாள் காளியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி ஏற்றப்பட்ட மகா தீபம் வரும் 14ஆம் தேதி வரை எரிய உள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகின்றனர். தற்போது வார விடுமுறையொட்டி 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்த நிலையில் இடைத்தரகர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒரு சிலரை கோவிலுக்குள் அழைத்து சென்றதால் வரிசையில் நின்ற பக்தர்கள் ஆவேசத்துடன் கூச்சலிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மச்சுவாடி ஜீவாநகர் பகுதியில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குதிரை வண்டியை ஓட்டி சென்றார். இது அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் காதர்பேட்டை நியூ டெல்லி பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மா என்பவர் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கருத்தடை செய்த நிலையில் கடந்த 3 நாட்களாக வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த போது ரேஷ்மா மீண்டும் கர்ப்பமடைந்து கடைந்து விட்டதால் வயிற்று வலி வந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் உறவினர்கள் ரேஷ்மாவிற்கு கருத்தடை செய்த மருத்துவர் தமிழ்ச்செல்வியிடம் கேட்டுள்ளனர். அதற்கு தமிழ்ச்செல்வி அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் செய்யாற்றின் வலது கரையில் அமைந்துள்ள சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத விமான கோபுர கலசங்களுக்கு பொன்னிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உத்தமபாளையத்தில் உள்ள வட்டமலை அணை பகுதியில் அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கிடைத்துள்ளது. இது குறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் வெள்ளக்கோவில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்க முயன்றிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பெண்ணின் உடலை கைப்பற்றிய போலீசார் இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் GT விஷ்ணுராம் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். இந்த 500 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 15 மணி நேரம் 8 நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன், கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். வணக்கம், என் பேர் விஷ்ணுங்க. நேற்று ஈவினிங் 3:30க்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்ன ஈவெண்ட்னா ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 கிலோமீட்டர்ஸ் இன் ரோட் பைக். இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவுக்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க. நேற்று ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை, தேனி, திண்டுக்கல், ஓட்டஞ்சத்திரம், பல்லடம் and reached Coimbatore morning 6:38 AM. Total cover distance வந்து 500 kilometers in the span of 15 hours and 8 minutes. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் வட்டார நிர்வாகிகள் புதிய உறுப்பினர்களுக்கான பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் காந்திமதிநாதன், மாநில பொதுச் செயலாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காந்திமதிநாதன், ஜாக்டோ ஜியோ சார்பில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெற உள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் பங்கேற்கும் என தெரிவித்தார். வருகின்ற ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ சார்பாக நடைபெறுகின்ற காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் பங்கேற்கும்
என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்பதாக வருகின்ற 13ஆம் தேதி அன்று ஜாக்டோ ஜியோன் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமும், 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் நடைபெறுகின்ற வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டிலும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் பங்கேற்கும். தமிழ்நாடு அரசு மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அளிக்க வேண்டும். இது குறித்து ஏற்கனவே 15 பக்கம் கொண்ட அறிக்கை என்பது ஓய்வூதிய குழு தலைவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஓய்வு திட்டம் அளிப்பதனால் அரசுக்கு எந்த விதமான கூடுதல் நிதிச்சுமை என்பது இல்லை என்பது குறித்து விரிவாக விவரம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் வீரமாச்சான்பட்டி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கமுதி மற்றும் பெருநாளி செல்லும் கிராம சாலை சேதமடைந்து சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய சாலை அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் சேரும் சகதியுமான சாலையில் புரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.